இப்போ என்னோட வீடியோ ஒன்று பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த அது ஆக்சுவலி வந்து எனக்கு தெரியாமல் அந்த வீடியோ பண்ணி என் பர்த்டேக்காக போட்டு காமிச்சு என் கண்ணில் தண்ணியாக குட்டுச்சு. ஓகேவா? ரொம்ப எனக்கு வந்து உங்களுக்கு அந்த இது இருக்காது. நான் ரொம்ப எமோஷ்னலி கனெக்டட் டுவர்ட்ஸ் எல்எஸ்எஸ் சார். நான் அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அந்த இதெல்லாம் அந்த சீன்ஸ் எல்லாம் இவனுங்க ரீக்ரியேட் பண்ணி நான் போய் பேசினது அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபுல் கிரெடிட் கோஸ் டு பிரசாந்த்க்குன்னா கையை தட்டிடுங்க. நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன், ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அவனுக்கு இருக்குது. ஓகேவா? ரைட். ஒரு படத்துக்கான டைரக்டர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? இன்னைக்கு அப்படி இருக்கா, இன்னொரு ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய இதில் வரத்துக்கான சான்சஸ் இருக்கானா? கட்டாயம் இருக்குடி சொல்லமா. ஓகேவா? ரைட். ஏன்னா ஒரு பிக்சரில் ஒருத்தங்க பார்க்கும்போது அதில் எமோஷன் வர ஆஸ்பெக்ட் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு நல்ல டைரக்டராக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஏன்னா நான் எதுவும் சொல்லலாம் இல்லை, அவங்களே தான் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப அப்படியே பயங்கர டச்சிங்காக இருந்தது. நிறைய பேர் அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சில பேருக்கு அனுப்பிச்சிருந்தேன். அவங்களாமும் அதை பார்த்துட்டு சார் எனக்கு கண்ணில் தண்ணியாக வருது. ஏன்னா ஒரு பிக்சர் ஒரு டைரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த சீன் பார்க்கும்போது நம்ம அது உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அது உள்ள நீ ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்ட, நீனும் சேர்ந்து அந்த படத்தோட ட்ராவல் பண்ணுற அப்படின்னா அவங்க பெஸ்ட் டைரக்டர். நீ வெளில இருக்க அப்படின்னா பெஸ்ட் டைரக்டர் இல்லை. ஒரு அந்த மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் வந்து நம்மளை உள்ளே கொண்டு போகிறான்னா அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது அவனுக்கு இருக்குது. ஓகேவா? ரைட். ஸோ பெரிய லெவலுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பிரசாந்த். ஓகேவா? ரைட். இதே ஒரு வெறியோட நிறைய விஷயங்களை சூப்பராக பண்ணுங்க.